எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பிரண்டை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் பிஞ்சான பிரண்டையை நம்ம பறிச்சிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி பிஞ்ச பிரண்டை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பிஞ்சை எடுத்து எடுத்துக்கிறேன். அதை நம்ம இந்த அளவுக்கு 4 பக்கமும் இந்த ரெண்டை பிச்சிங்கன்னா இப்படி இந்த மிளகு வந்துடும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே பிரண்டை துவையல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் அதில் பிரண்டையை போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் பொடி செய்கிறப்போ நல்லா இருக்காது. இந்த பாருங்கள், கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஆனால் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. கலர் நல்லா மாறி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போடலாம். இப்போ அதிலே ஒரு கட்டி காயம் எடுத்துருக்கேன். இதை நான் நொறுக்கிட்டு வரேன். நொறுக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். காய் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரம் மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் மேலேயே போடலாம். நம்ம எல்லாம் ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒரே பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதை நம்ம வறுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். அதை நம்ம இதில் போட்டலாம். நீங்கள் கருப்பு உளுந்துனாலும் எடுத்துக்காங்க. நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன். நல்லா வறுப்பட்டுருச்சு. வெந்தயம் ஒரு வாசத்துக்காக தான் போடுறோம். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜீரகம், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்காங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒரே பவுல்லே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பூண்டு பல் நம்ம வதக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். கருவேப்பிலை கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம போட்டுடலாம். பாருங்கள், மொறு நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டுறலாம். இதே சூடோடு நம்ம வறுக்கக்கூடாது. அதனால் திரிச்சோம்னா ஈரப்பசம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு தான் திரிக்கணும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. வாங்க ஒரு மிக்ஸி சாதம் மாற்றிடலாம். இதை நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கல்லுப்பு வச்சுருந்தீங்கன்னா வறுக்க பூச்சிலேயே போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொடி ரெடி ஆகிடுச்சு, பிரண்டை பொடி. இது நம்ம இட்லி தோசை எதுக்குனா சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாதத்தோட சூடான சாதத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மூட்டு வலி, முதுகு வலி இது எல்லாமே நல்லாவே கேட்கும். அது இல்லாமல் உடல் எடையும் இது குறைக்கும். ஏன்னா இதை கொழுப்பு சத்து கரைக்கிறதாக நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் உடல் எடையும் குறைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.